ஹாய் மக்களே, இன்னைக்கு டுடே லஞ்ச் என்ன பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஃபன் தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில நான் இட்லி உடச்சக்கடலை சட்னி வச்சுட்டேங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. மத்தியானம் லஞ்ச் என்ன செய்யலாம்னு வச்சுட்டு இருந்தேன். என் பையன் வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க, ஃபீல்டு ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். அதுக்கு சாப்பாடுலாம் சாப்பிட்டா லேட் ஆகுமா, டிஃபன் ஐட்டமா கொடுங்கண்ணா. சரி என்ன கொடுக்கலாம் பார்த்தா இட்லியை ஃப்ரை பண்ணி கொடுங்கண்ணா. ஸோ இட்லி ஃப்ரை பண்றதாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லியை நம்ம சுட்டு வேக வச்சு ஆற வச்சிருங்க. ஆற வச்ச பிறகு அதுக்கு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், அவ்வளவுதாங்க. கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. சோம்பு எண்ணெய் காஞ்ச உடனே வாசனைக்கு சோம்பு சீரகமும் போடுங்க. வாசனையில அப்படியே வீடு கம கமக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சுக்கோங்க, அதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ வாசனை சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க. இது கூட உப்பு போட்டுக்கோங்க வதங்கறதுக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி ஒரு நல்ல ஒரு இது மாதிரி வரணுங்க, அந்த பதம் வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆற வச்ச இட்லியை வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இது வதங்கும் போதே கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டோங்க. ரெட் சில்லி போடணுங்க. நான் ரெட் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேங்க, ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், கொஞ்சமா இருந்தா போதும். இதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்ல இப்ப வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும். ஸோ சாறு வரணும், தக்காளி சாறு அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான ஃபிளேவர் வரும். அதுக்குள்ள ஆறுன இட்லியை பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நாங்க இந்த இந்த கத்தியில கட் பண்ணோம். இது என்னன்னா கேக் கட்டிங் கத்திங்க. ஸோ ஷேப் கரெக்டா வரும், உங்களுக்கு எட்ஜஸ் எல்லாம் நல்லா வரும். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அழகா கட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா நம்ம சிம்ல வச்சு வதங்க வச்சிருந்தாலும் அதோட பதம் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம இட்லியை வந்து நம்ம அப்படியே போடக்கூடாதுங்க, அது ஒட்டிக்கும். ஸோ நம்ம பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமா ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ணும் போது தான் நல்லா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா அந்த நம்ம பதுக்கி வச்சதுல போட்டா சூப்பரா இருக்குங்க. ஃப்ரை பண்ணும்போது இதை பாருங்க, இந்த குச்சி நான் ஸ்டிக் யூஸ் பண்ணேன், மூங்கில் குச்சி தான், நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன். அது பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வரும். ஒரு குலுக்கி அப்படியே எடுத்து கொஞ்சம் ஃப்ரை ஆனவனே மொறுமொறுன்னு ப்ரௌன் கலர்ல வந்தவொடனே எடுத்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த இதுல இதை போட்டுருந்தாங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு பாருங்க, பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாசனையும் சூப்பரா இருந்துச்சுங்க. என் பையனுக்கு மத்தியானம் வந்தோடனே கேட்கணும் எப்படி இருக்குன்னு. எனக்கு நானும் இதை எடுத்துக்கிட்டேங்க லஞ்சுக்கு, ஏன்னா ஹஸ்பண்ட் வெளியே ஃபங்க்ஷன் போறேன்னாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஃப்ரீடாப்பா அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரையே நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க லஞ்சுக்கு. ஸோ நம்ம ரொம்ப பொரியெல்லாம் வேணா, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.